முருகப்பெருமானை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் சூரபத்மன். அந்த சூரபத்மன் தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாட்டை முருகப்பெருமானிடத்தில் இதோ காட்டிக் கொண்டிருக்கின்றார். என் தம்பிமார்களை கொன்றுவிட்டாய், ஆனால் என்னை உன்னால் கொல்ல முடியாது, உன் தந்தையிடம் வரம் பெற்றவன் நான் என்றான் சூரன். முருகன் சிரித்துக் கொண்டே அந்த தந்தைதான் என்னையும் உன்னிடத்தில் போர் செய்ய அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே போர்க்களத்தில் இருக்கிறார். முதலாக முருகப்பெருமானை சூரபத்மன் பார்த்த போது அவனுக்கு ஞான கண்களையும் கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டி அவன் கடலடியின் உயர்வையும் காட்டி அருளினாராம். அப்போது சூரன் நினைத்தானாம், இந்த முருகனை நாம் பணிய வேண்டும், இந்த முருகனை நாம் வாழ்த்த வேண்டும், இந்த முருகனை நாம் வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவன் சூரன் பதுமன் ஆக தவம் செய்த காரணத்தினால் அவனுடைய மாயையை முருகப்பெருமான் நீக்கி அவனுடைய கண்மத்தையை முருகப்பெருமான் மாற்றி அவனுடைய ஆணவத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற முடிவிலே போர்க்களத்திலே நிற்கின்றார்.